வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தேர்தல் நெருக்கத்துல பரபரப்பா எல்லா கட்சிகளும் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி பண்றதும் கொடுக்கறதும் அந்த மாதிரி பல்வேறு பணிகள்ல ரொம்ப பரபரப்பா ஈடுபட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் பிஎல்ஓ ஆபீசரோடய கூட சுத்திட்டு இருக்காங்க. அதிமுக சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள் இல்ல. இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. பிஎல்ஓ ஃபார்ம் எல்லாம் தூக்கி, அந்த ஆபீசர் வச்சிருந்த ஃபார்ம் எல்லாம் தூக்கி குப்பையில வீசினதாக ஒரு விஷயங்கள்லாம் வீடியோ பார்த்தோம். அது அதிமுக செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கு. அந்த சேர்க்கை விஷயத்துல மிக மோசமாக அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ பிஎல்ஓ ஆபீசர்களை திமுகவே அப்பாயின்ட் பண்ண மாதிரியும், அவர்கள் எல்லாம் திமுக ரிப்போர்ட் பண்ற மாதிரியும், தேர்தல் கமிஷன் சொன்ன வேலையெல்லாம் அவங்க விட்டுட்டு திமுக சொல்ற மாதிரி செய்யற மாதிரியும் ஒரு மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் பண்ண முடியாது. தேர்தல் கமிஷன் தான் எல்லா வேலைகளையும் அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கு. அது எஸ்ஐஆரே ஒரு திருட்டுத்தனம் பண்ற வேலைக்கு தான் தயாராகிட்டு இருக்கு. உங்கள் வாக்கு இருக்கிறதா அல்லது உங்கள் வாக்கு பறிபோகிறதா என்பது அந்த தேர்தல் கமிஷன் வெளியிடுகிற அந்த லிஸ்ட்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, சதி திட்டம் வச்சிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. பீகார்ல விரட்டி விரட்டி அடிக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. சாணி உருட்டி அடிச்சிருக்காங்க ஆளுங்கட்சிய. ஆனா அவர்கள் மீண்டும் ஜெயித்திருக்காங்க. அதுதான் அந்த மாய மந்திரம் தேர்தல் கமிஷனுக்கே வெளிச்சம். தேர்தல் கமிஷன் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இப்ப இந்த வீடியோல என்ன சொல்றோம் அப்படின்னா, நோக்கமே நாங்க மாற்றாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நான் எல்லாத்தையும் மாத்த போறோம், தமிழ்நாட்டையே நாங்க புரட்டி போட போறோம்னு சொல்லி களமிறங்கி இருக்கிறவர் விஜய். தாவேக்கான ஒரு கட்சி வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா டிவிகே இல்லைங்க, டிவிகே இல்ல, திரும்பியும் சொல்றேன், டிவிகே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த டிவிகே அப்படின்ற கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. அவங்க நடிகர் விஜயை பார்க்க வருகிற கூட்டம். நடிகர் விஜய் எங்க வந்தாலும் ஒரு கும்பல் வரும். நீங்க பயங்கரமா கும்பல் வருதுன்னு சொல்லி, ஏமா என்னமா கொள்கை ஈர்த்து வந்தீங்களாமான்னு கேட்டா பெண்கள் சொல்லுவாங்க, நடிகர் விஜய் வராருன்னு பார்க்கறது கூப்பிட்டாங்க, வந்தோம், அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் கேட்டீங்கன்னா செல்ஃபி எடுக்க வந்தோம், அண்ணா நீ தானே அடுத்த முதலமைச்சர்வாங்க. என்னடா கொள்கை வச்சிருக்காரு, கோட்பாடுனா தெரியாதுன்னுவாங்க. இதுதான் தொடர்கதையா ரெண்டு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. பல முறை பல பேர் பல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டு கூட அது எதுக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே ஜடமாக இருப்பவர் தான் விஜய். ஆனா ஆவேசமா பஞ்ச் டயலாக் பேசுவாரு. அப்படியே மாற்று சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு திரிவாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அந்த சேலம் கூட்டம் கேட்டிருக்காங்க 4ஆம் தேதி டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு முன்னாடியே தான் கேட்கிறாங்க. டிசம்பர் மாதத்துல எந்த விதமான விஷயங்களும் பெரும்பாலும் பர்மிஷன் தரமாட்டாங்க. அதையும் வேண்டுமென்றே அதை கேட்டு காவல்துறை வேறு தேதி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வெளியில என்ன பரப்புறாங்க தெரியுமா, காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்குது, அண்ணன் கேட்டா அண்ணனை சந்திக்க விட மாட்டேங்குது, அண்ணன் வெளியில பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு காவல்துறை மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அறிவிலிகளுக்கு என்ன, கும்பலுக்கு என்ன நோக்கம்னா, இப்படி எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட மடமாத்திட்டே இருக்கணும், நம்ம மக்களை பதட்டமாவே வச்சிருக்கணும் அப்படின்றது அவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதை மிக சிறப்பாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த 4ஆம் தேதி கேட்டாங்க, வேற தேதின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உடனடியாக அவர் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இந்த கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரியில நடக்க போகுது. அந்த கல்லூரி ஏற்கனவே இந்த 41 பேர் இறந்த அவங்களுக்கு நாங்க மாசம் பணம் கொடுக்குறோம்னு சொன்ன அந்த கல்லூரி, அவங்க ஏன்டா சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஆதாயம் இல்லாம கொடுப்பாங்களா? அந்த கல்லூரிக்கு இப்ப சேர்க்கையில மிக மிக ரொம்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அங்க பெரிய லெவல்ல யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு ப்ரமோஷன் தேவைப்படுது. ப்ரமோஷனுக்கு செலவு பண்ண முடியாது. அப்போ யார் கிடைப்பாங்கன்னா, விஜய் இருக்கவே இருக்காரு. விஜய் செட் ப்ராப்பர்ட்டி இல்ல. விஜய் யார் வேணாலும் தூக்கி உட்கார வச்சுக்கலாம், எங்க வேணா உட்கார வச்சுக்கலாம். ஆதவ் நினைக்கிற மாதிரி விஜயை தூக்கி எங்க வேணா உட்கார வச்சாரு. இப்ப ஆதவ் செலவு பண்ணிட்டு இருந்த ஆதவை விஜய் ஓரங்கட்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஆதவ் செலவு பண்ணுவதை நிறுத்தி விட்டாருன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, ஆதவ் தொடர்ச்சியாக சிபிஐ வளையத்துல மாட்டி வச்சது வரைக்கும் ஆதவ் தான். இப்போ திமுக மீதான எதிர்ப்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு வாய் விட்டு, வாடா தொட்டு பாடுற எங்க அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படத்துல வடிவேலு மாட்டுவார். அவர் சுத்தி அடிப்பாங்க, எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாது, சாணி உருண்டையை வச்சு அடின்னு அடிப்பாங்க. அவர் டே என்னடா இருடா, என் தலைவனை கூட்டின்னு வரடா அப்படின்னு சொல்லி, தலைவா வா தலைவான்னு கூப்பிட்டு நிப்பாட்டோன்னே அவருக்கு வேறு விதமான சம்பிரதாய அடி விடும். உடனே தலைவா மாட்டு சாணியம் மனுஷ சாணியம் மிதிச்சு கலந்து அடிச்சுட்டாங்க தலைவான்னு சொல்லி ஒரு காமெடி ஒன்று வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம விஜயை கொண்டாந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி, ஒத்தைக்கு பாடுறா தொட்டு பாடுறா எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கூண்டுல நிறுத்துறதுக்கு வேலை பார்த்துட்டாரு.
இவன் இந்த ஆதவ மாதிரி ஆள் கூட இருந்தா உனக்கு கண்டிப்பா நீ கம்பி எண்ணாம விட மாட்டா, களி தின்னா விட மாட்டான். இப்ப களி கூட போடுறது இல்லைங்க, சிக்கன் தின்னாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெயிலுக்குள்ள சிக்கன் போடுறாங்க, அதனாலதான் புகழுக்கு அனுப்பாம விட மாட்டான்னு நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் ஆதவனுடைய தொடர் செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரவுடித்தனமான, திமிர்த்தனமான, ஆணவமான, அயோக்கியத்தனமான பேச்சு, அரசியல் பேச்சா இல்ல. இது ஒரு கட்டத்துல இந்த உரைக்காத ஜடம்னு நினைச்ச விஜய்க்கு உரைச்சிருக்கு போல இருக்கு. அதனால ஆதவ கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஒதுக்கிட்டாருன்றாங்க, ஆதவ ஓரம் கட்டிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப செலவு பண்றதுக்கு ஒருத்தன் வேணும் இல்ல, ஏன்னா இது சொந்த காசை எடுக்காது. இப்போ செலவு பண்றதுக்கு கூட்டத்துக்கு இடம் கொடுத்தது, கூட்டத்துக்கான செலவுகள் எல்லாம் பண்றது வந்து அந்த கல்லூரி, அவரு முன்னாள் போலீஸ்காரா இருந்தவர், கல்வி தந்தைன்னு அப்புறம் மாறினவர், அவருடைய மகள்களுக்கு கல்வி நிறுவனம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. அதுல ஒரு கல்லூரியை நிர்வகிக்கிறவர் இவருக்கு ரொம்ப நெருக்கமா மாறி அந்த காசு தான் இப்ப செலவாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுல அது கூட பிரச்சனை இல்லைங்க, யாரோ செலவு பண்றான், யாரோ சிக்கிறான், விஜய் வந்து மிளகா அரைச்சிட்டு இருக்காரு, மங்களம் பாடிட்டு இருக்காருன்னு வச்சாலும் அங்க வரக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? கட்சிக்காரன் தானே வருவான். அவன் ஏதோ ஒரு வட்டத்திலேயோ ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ பொறுப்புல இருக்கிறவங்க தானே கலந்தாய்வு கூப்பிடுவீங்க. தொண்டர்களையா கூட போறீங்க? கூட மாட்டீங்க. அப்ப நீங்க யாரையோ போட்டுருக்கீங்களா? அவனை தானே கூப்பிடுவீங்க. உள்ள வருவதற்கு டோக்கன் போட்டிருக்காங்களாம். எந்த கட்சியில நடக்குமா? டோக்கன்னா சும்மா டோக்கன் இல்ல, ஐடி கார்டு கிடையாது. அந்த டோக்கன் வாங்கணும்னா நீ பணம் கட்டணும், குறைந்தபட்சம் 5000 ரூபாய் கட்டணுமா ஒரு டோக்கனுக்கு. இதெல்லாம் சொல்லப்படுகிற தகவலுங்க. இது உண்மை இல்லைன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு வருகிற தகவலை உங்களுக்கு பதிவு பண்றோம், அவ்வளவுதான். சொந்த கட்சிக்காரங்கிட்டயே சொந்த என்ன கலந்தாய்வு நீ பேசி கீச்சு வெட்டி முடிச்சிட போறீங்க? இதுவரையும் என்ன பேசிட்ட, என்ன அவங்கள நீ வந்து அரசியல் படுத்திட்ட, என்ன பயிற்சி கொடுத்துட்ட சொல்லு பார்க்கலாம். அங்க உள்ள போனவன் என்ன பண்ணுவ? திமுகவை 2 சுரண்டுவ. உனக்கு பிடிக்கலன்னா வாரிசு அரசியல். நீ யாரு? நீ யாரு? உங்க அப்பா டைரக்டர், நீ நடிகரா மாறிட்ட. அப்ப இது வாரிசு இல்லையா? திமுகவை காலி பண்ணும், திமுகவுக்கு எதிராக என்ன பேச முடியுமோ அது அங்க பேசுவேன். உன்னுடைய தொண்டர்களை, உன்னுடைய ரசிகர்களை நெறிப்படுத்துற வேலை செய்ய மாட்டேன். இப்ப அந்த கலந்தாய்வு கூட்டத்திலே ஒன்னும் பெருசா வெட்டி முடிச்சிட மாட்டாருங்க, பெருசாலாம் ஒண்ணும் பேசி தீர்த்திட மாட்டாரு. எழுதி கொடுக்கறத படிப்பாரு, தப்புன்னு தவறமா படிப்பாருன்னு வச்சுங்களேன். அங்க கொஞ்சம் திமுகவை மறுபடியும் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுவாரு. வழக்கம் போல இல்லாத பொய்ய கட்ட வைப்பாரு. எஸ்ஐஆர் படிவத்தை வந்து கொடுக்காம ஏமாத்துறாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே திமுக தான் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இந்த ஜடம் கிளம்புறதுக்கு இருக்கு. அந்த கலந்தாய்வுக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய், 2500 பேருக்கான அழைப்பு போல இருக்கு. இப்ப 2500 பேருன்ட்டு 5000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க. இந்த கோடிகள் யாருக்கு போய் சேரப்போகுது? யாருக்கு இந்த காசு போய் சேரும்? இது மட்டுமா வசூல் பண்றாங்க? இது இல்லாம சமீபத்தில் இந்த எஸ்ஐஆர் பஞ்சாயத்து வந்த பிறகு தாவேகா சார்பில் அந்த அணி, இந்த அணி, வெள்ளை அணி, விளக்கார அணி, வெள்ளப்பூண்டு அணி எல்லாம் போட்டாங்க இல்லையா, மகளிர் அணி, தொண்டர் அணி, அந்த அணி எல்லாம் போட்டாங்க இல்லையா, இந்த பாதுகாப்பு அணிகள் எல்லாம் போட்டுட்டு அதுல இருந்து பிஎல்ஓக்கள், பிஎல்ஏக்கள், அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்லிட்டு நாங்க நியமிக்க போறோம்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அதுல வந்து உனக்கு பிஎல்ஏவா நீ இருக்கணும்னா நீ இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், நகர பாடியில உள்ள வரணும், மாவட்ட பாடியில உள்ள வரணும்னா இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச தொகை 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு பதவி பெறுவதற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது அந்த 5ன்றது 8 லட்சம் ஆகலாம், 10 லட்சம் ஆகலாம். இது அனைத்தும் புசிக்கும், ஆதவுக்கும், ஜான் ஆரோக்கியசாமிக்கும், நம்ம தம்பி ஜெகதீஷ்க்கும் மட்டுமே இந்த ரகசியங்கள்லாம் தெரியும். அவங்க லெவல்ல ஆளை போட்டு காசு வசூல் பண்ணிக்கிறாங்க. இந்த காசு வசூல் பண்றதுக்கான வரவு செலவு கிடையாது, அதுக்கான ப்ராப்பர் அக்கௌண்ட் கிடையாது, இந்த பணங்கள்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்ப நீங்க நீதிடா, நேர்மடா, நாங்க ஊழல் இல்லாத கட்சிடான்னு சொல்றதுக்கு தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு துப்பு இருக்கா? முதல்ல தாவேக்காக்கு துப்பு இருக்கா? காசை வாங்கிட்டு, அதுவும் அன்றாடம் காட்சிகளாக உன்னை பார்த்து கொண்டாடி உன் போஸ்டர் ஒட்டி விசில் அடிச்சு கொண்டாடின தொண்டன் கிட்ட அவன் தலையில இருந்து காசை புடுங்குறியே. 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் விற்கும் போதே நாம வந்து கழுவி ஊத்துறோம். இப்ப அவன்கிட்ட பதவிக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறிய. இது இந்த கட்சியை வந்து எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இதை விட இன்னொரு குடும்பம் சொல்றேன் கேளுங்க. மாவட்ட நிர்வாகிகள்னு மாவட்ட செயலாளர்னு ஒரு கூட்டத்தை போட்டு வச்சு அந்த மாவட்ட செயலாளர் பல பேர் ரொம்ப தெளிவா உசாரா என்ன பண்றானுங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு தான் போஸ்ட் போட போறாங்க. அதாவது எம்எல்ஏ சீட்டை வந்து கொடுக்க போறாங்க. இவர் வாசித்தார்ல, சோழவந்தான் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருமங்கலம் விஜய், விஜய் அப்படின்னு பேசினார்ல, அது ஒரு ஆணியம் இல்ல. இவர் வந்து அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் அவங்க தான் வேட்பாளரா மாற போறான்னு அவங்களே உள்ளுக்குள்ள அவங்க ஆள் மனசுல யாரோ சொல்லிட்டாங்க, நீ வேதான் வேட்பாளர், நீ தான் அடுத்த எம்எல்ஏ, நீ போய் வசூல் பண்ணணும்னா அவன் ஊர் முழுக்க வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
எனக்கு வந்து நீ காசு கொடு, நான் தான் அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட், நான் தான். நம்ம எம்எல்ஏ ஆனவொன்னா அடுத்து மந்திரி ஆயிடுவோம், நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம், நம்ம டக்குன்னு உடனே போய் ஆட்சியில் உட்காந்தோன்னா அப்படியே தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி போட்டு சிங்கப்பூரா மாத்திருவோம், மலேசியாவா மாத்திருவோம், துபாயா மாத்திருவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இந்த வசூல் தனியா நடக்குது. இங்க வசூல் பண்ற காசுல அங்க இருந்து எத்தனை 5 லட்சம் கேட்கிற 10 லட்சம் கேட்கிற நான் தரேன்னு மாவட்ட நிர்வாகிகள் தெளிவாயிட்டாங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. இன்னும் வந்து ஒரு தேர்தல்ல நிக்கல, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறான்னு கூட தெரியாது, இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு கூட தெரியாது, இந்த ஜென்சி கூட்டத்துக்கு ஓட்டு இருக்கானே தெரியாது, இந்த மரத்து மேல ஏறி குதிக்கிற அணில் குஞ்சுகளுக்கு ஓட்டு இருக்கானே தெரியாது. ஆனா இவங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறவங்க ஆளாளுக்கு வசூல் பின்னி படல் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் நான் மட்டும் சொல்லலைங்க. அந்த தாவேக்கால இருந்து சமீபத்துல வெளியேறிய மணிகண்டன் ஒரு நண்பர் இருக்கார், ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். நான் பல சேனல்கள்ல பேசும்போது அவர் தாவேக்கா சார்பில் ஆதரவாளரெல்லாம் வந்து பேசியிருக்காரு. இப்ப அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அடிச்சு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு, எல்லா இடத்திலும் தரவுகளோட பேசுறாரு. இன்னும் அந்த இவங்க ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு ஐடி விங்குக்காக ஒரு செயலி. அந்த செயலியில பல பேர் வெளியே போயிட்டாங்களாம். அது இன்னும் அப்படியே இருக்கு. நான் இன்னும் அங்கதான் இருக்கேன். நான் வெளியே வந்து 8-9 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நான் அதுக்குள்ளதான் இருக்கேன். அவங்க நீக்கவே இல்லை. நான் வெளியே வர முடியாது, சேர்ந்தவர்கள் வெளியே வர முடியாதான். எப்படி ஒரு செயலி பாருங்க. இது எப்படி தெரியுமா? வா கூண்டுக்குள்ள வா, கூண்டுக்குள்ள வா, கேட்டுக்குள்ள வா, கேட்டுக்குள்ளவான்னு கேட்டை திறந்து உள்ள விட்டுறது. வெளியே போக முடியாது மாட்டிக்கினா. எவன் வெளியே போனானே தெரியாது. ஆனா பாத்தியா எங்க கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு, போலித்தனம் ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை வந்து அது செஞ்சு வச்சிருக்கு. அந்த ஓனர், அந்த செயலி வச்சிருக்கிற ஓனர் பாஜகவை சேர்ந்தவர். அவருக்கு பேசின சம்பளமே கொடுக்கலையா, பேசின தொகை கொடுக்காம அப்படியே கிடக்குது. அதுல ஒரு பிஎல்ஏ ஏஜென்ட், பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரை உள்ள சேர்த்ததா ஒரு கதையை சொல்லி அங்க ஒரு ஆட்டையை போட்டிருக்கானுங்க, ஒரு பண வசூல். இது என்னடா கட்சி நடத்துறீங்களா, சீட்டு கம்பெனி நடத்துறீங்களாடா? எங்க திரும்பினாலும் வசூல் பண்ணா அதுக்கு பேர் என்னடா? அது வசூல் பண்ற தப்பு இல்லைங்க. உண்டியல் குலுக்கி கூட கட்சி நடத்துறவங்க எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. வெறும் டீ தான் குடிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கும் அவங்க உண்டியல் குலுக்கி கட்சி தான் சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் மக்களுக்காக போராடுவாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாங்க. ஒரு தொழிற்சாலையில பிரச்சனைனா வந்து நிப்பாங்க. தலைவர்கள் வந்து நிப்பாங்க ரோட்ல. இந்த அறவேக்காடு, இந்த ஜடம் போய் உள்ளே ரூம் உள்ள படுத்து கிடக்குது. இப்ப இந்த நாளைக்கு நடக்க போற, அதாவது அந்த காஞ்சிபுரத்தில் நடக்க போற அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இவர் என்ன பேசி வெட்டி முடிச்சு கிழிச்சிடுவாரு. பார்ப்போம் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். சோ வசூல் கட்சியாக மாறி இருக்கிற அந்த தாவேக்கால இன்னும் பல பேர் வெளியே போனதே தெரியாம மூடி மறைச்சிருக்காங்க. யாருமே அங்க சேருவதற்கு ஆர்வம் காட்டாம வெறும் ஜென்சி கூட்டம் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு பில்டப் மட்டும் கிரியேட் பண்றாங்க. விஜய் ரொம்ப நல்லவர், நேர்மையாளர், ரொம்ப பயங்கரமான, அவர் வந்தா மாத்திடுவாருன்னு அப்படின்னு சொல்லி பொய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அந்த செலவுகளை எல்லாம் ஈடுகட்டுவதற்காக அவன் தலையிலேயே மிளகா அரைச்சு அவன்கிட்டே காசு கொடுக்குறாங்க. அந்த அவன் என்பது யாருன்னா தாவகா தொண்டனா இருக்கிற, ரசிகனா இருக்கிற, பரிதாப நிலையில இருக்கிற அந்த அணில் குஞ்சுகள் தான். உனக்கு தெரியாம உன் பாக்கெட்ல இருந்து காசை திருடிட்டு இருக்குது இந்த கட்சி. இது எப்ப நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? எப்போ இதுல இருந்து நீங்க வந்து இந்த மாயையில இருந்து எப்ப வெளியில வர போறீங்க? கூட்டத்தை கூட்டுறதுக்கு இவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? விஜய் பாருவார், அவரை நீங்க பார்க்கலாம், கிட்ட இருந்து பார்க்கலாம். ஒருவேளை உனக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சா செல்ஃபில சிக்கிடுவாரு, நீ செல்ஃபி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லி ஒரு மாய ஒரு வலையில இந்த இளைஞர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பரிதாபம் அவர்கள் மீது எனக்கு வருகிறது. பாப்போம் என்ன நடக்குதுன்றத, கலந்தாய்வுல என்னத்தை கலந்து கட்டி இவர் அடிக்கிறாருன்றத பொறுத்திருந்து மீண்டும் வேறொரு விஷயத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.